அண்ட் இது பத்தி நான் இப்போ கமெண்ட் பண்ண விரும்பல. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நிக்கி கல்ராணி பினிசெட்டி. எனக்கு என்னோட மூவி விருந்து மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே படம் வந்து தமிழ்ல விருந்து அப்படின்னு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் வந்து நாராயணன் சார் அண்ட் வேல்மூர்த்தி சார் தான் தமிழ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் இப்போதான் எல்லாரும் ப்ரெஸ் அவங்க பார்த்துருக்காங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஓப்பனிங் வந்து ஆடியன்ஸ்லயும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் யார் யார் இந்த படம் பார்க்கலையோ ப்ளீஸ் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட போயிட்டு பாருங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபேமிலி த்ரில்லர். அண்ட் இந்த படத்துல நான் இருக்கேன், அர்ஜுன் சார் இருக்காங்க. அண்ட் மலையாளம்ல இருந்து நிறைய சீனியர் நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ கோ வாட்ச் தி மூவி அண்ட் கீப் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் வித் அஸ். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நிக்கி கல்ராணி எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். நிக்கி கல்ராணி இங்க தமிழ் படத்துல வரீங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள மலையாளத்தை டப் பண்ணி அர்ஜுன் சார் கூட வந்து. ஆமா, ஏன் இப்போ தமிழ் படங்கள் நிறைய வரது இல்லையா? மேரேஜ் அப்புறம் நீங்க பண்றது இல்லையா? இல்ல நான் என்னன்னா சார் ஒத்துக்கலையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, எங்க வீட்டுல அப்படி இல்ல. என்னன்னா I've been getting lot of movies, பட் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணல, கொஞ்சம் இன்னும் சூஸியா இருந்துட்டு I want to do more content oriented movies இப்போ. ஸோ அதுதான் I'm just reading scripts and going through scripts and கூடே சீக்கிரமா ஒரு புது நல்ல நியூஸ் வரும். படத்துல கொலைகள் தான் இருக்கு, இன்னும் படத்துல டைட்டில் இருந்து கேட்டீங்களா? ஆமா, நான் தான் படம் பண்ணிருக்கேன், நான் கேட்டீங்களான்னா தமிழ்ல வச்சிருக்காங்களே. இல்ல மலையாளம்லயும் பேர் வந்து விருந்து. மலையாளம்ல விருந்துனா விருந்துதான். என்ன விருந்து? அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு வாட்டி வந்துச்சுல. ஸோ பேசிக்லி விருந்துக்கு வந்து இந்த படத்துல நிறைய மீனிங்ஸ் இருக்கும். ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ண முன்னாடி என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஒரு விருந்து செட் பண்ணிட்டு ஒரு நல்லா சாப்பாடு வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, அந்த பேக் அண்ட் ஸ்டோரி கான்செப்ட் தான் ஒரு விருந்து அப்படின்னு ஒரு டைட்டில். மலையாளம்லயும் அதே மீனிங், டைட்டில் அதுதான் விருந்து. ஸோ பேசிக்லி பிஃபோர் யூ சாக்ரிஃபைஸ் சம்படி ஒரு விருந்து மாதிரி வரும். இல்ல, என் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. இல்ல கதை சொல்லும் போது சொல்லிருப்பாங்க, நீங்க கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்திருப்பீங்களா? இல்ல, எனக்கு என்னன்னா நம்பிக்கை கண்டிப்பா இல்ல, சத்தான் மேல பேய்கள் மேல நம்பிக்கைன்னு இல்லை. ஆனா எனக்கு கதை சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டைரக்டர் சார் இது வந்து நிறைய ஊர்ல நிறைய சிட்டிஸ்ல நடந்திருக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்லலாம். நிறைய சிட்டிஸ் நடக்குது. என்னன்னா நிறைய பேரு ஒரு பிலீஃப்ல இருக்காங்க. இப்போ நாங்க வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்துட்டு எங்க ஃபேமிலி மெம்பரை வந்து சாக்ரிஃபைஸ் கொடுத்துட்டு சாவடிச்சிட்டோம்னா, சாரி ஃபார் த பிளண்ட் லாங்குவேஜ், அது வந்து 2-3 டேஸ் அப்புறம் அவங்க உயிர் திருப்பி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அப்படியே நாங்க நிறைய ஸ்டோரிஸ் வந்து நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு ஸ்டோரி லைன் வச்சுட்டு தான் இந்த கிளைமேக்ஸ். அதுதான் ஸ்டோரி லைன் கோஸ் ஆல்சோ அக்கார்டிங் டு தட். ஸோ அவங்க எனக்கு சொன்னாங்க தட் இது ரியலா நடந்துட்டு இருக்கு அண்ட் இது வந்து ஹைலைட் பண்ணணும், தட் இது வந்து ஒரு ரியல் ஃபேத்தே கிடையாது, இது வந்து டிஸ்பிலீஃப். இப்படி ஒரு டிஸ்பிலீஃப்ல நிறைய உயிர் போகுது. ஸோ இட்ஸ் நாட் ரைட். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டு கன்வே அ நைஸ் மெசேஜ். நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாதிரி உயிர்த்தெழுந்து வரதுன்றது உண்மையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அது பிராக்டிக்கல் இல்லையாண்ணா? ஜீசஸ் 3 நாள் கழிச்சு உயிர்த்தெழுந்து வந்தாரு. அது ஜீசஸ் அண்ணா, அது வந்து நாங்க டிபேட் பண்ண முடியாது, கான்ட்ரோவர்சி ஆகாதீங்க. நான் சும்மா அர்ஜுன் சார் லாஸ்டா டைலாக் சொல்லும் போது அதான் சொல்றாரு, இது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா படிச்சவங்க தான் இதுல வந்து ரொம்ப அதிகமா போறாங்க, பாமர மக்கள் அதிகமா போல, படிச்சவங்க தான் போறாங்க. இது எழுதும் போதே அந்த மாதிரியான படிக்கிறவங்களுக்காகவே அந்த ஸ்டோரி வந்தாலும் அவங்க அந்த மாதிரி மென்டலியா அப்படி போயிடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாசிபிள் அண்ணா. இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து யார் எப்படி எந்த டிரெக்ஷன்ல போறோம்னு தெரியல. சம் பீப்புள் பிளைண்ட் ஃபேத்ல ஏதோ பண்றாங்க. இது மட்டும் இந்த டாபிக் மட்டும் கிடையாது, நிறைய வேற விஷயங்கள் நாங்க பாக்குறோம் நியூஸ்ல. இந்த மாதிரி நிறைய பிளைண்ட் ஃபேத்ல பீப்புள் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அந்த நிறைய நெகட்டிவ் விஷயங்கள்ல நாங்க ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணிட்டு இது வந்து தப்பு, இது வந்து பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் மெசேஜ் we try to convey. உங்களுக்கு அப்பாவா நடிச்சிருந்தா அவர் மேல இப்ப பாத்தீங்கன்னா கேரளா இதுல வந்து ஹேமா கேஸ்ல அவர் முக்கிய இதுவா போயிட்டு இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நடிச்சிருக்காரு அவர். நாங்க இந்த படம் வந்து 1.5 வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணுவோம்னா, அண்ட் இது பத்தி நான் இப்போ கமெண்ட் பண்ண விரும்பல. நிக்கில் கல்ராணி வந்து எப்பவுமே ஒரு படம் பண்ணாங்கன்னா ஒரு சாங் இருக்கும், லவ் சாங் இருக்கும், ஏன் இதுல இல்ல? அதான் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு படம் ட்ரை பண்ணிருக்கேன். ஹீரோ இல்லனால உங்களுக்கு சாங் வேணாம்ட்டீங்களா? இல்ல அப்படி இல்லைங்க, நான் வந்து கதை எழுதல, பட் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஸ்டோரி லைன், டிஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதுதான்.
ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஆக்ஷன் பண்ணிருக்கீங்க. ம். ஆக்ஷன் மூவில ஒரு நல்ல வைப் வந்தா கண்டிப்பா, நல்ல வைப் நல்ல ஸ்டோரி வந்தா கண்டிப்பா. இப்போ மரகத நாணயம் வந்து நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் இறங்குறதா கேள்விப்பட்டோம். ஆமா. அது எந்த அளவுக்கு வந்திருக்கு? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தெரியும். அண்ட் பட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுவும் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு கலகலப்பும் ஸ்டார்ட் பண்றாரு சுந்தர் சார். ஆமா. சோ அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட அப்ரோச் இன்னும் பண்ணாங்களா? பண்ணல. ஆதிசர் இந்த படம் பார்த்தாங்களா? பார்த்தது என்ன சொன்னாங்களா? இப்பதான் நைட் ஷோ போறோம். கண்டிப்பா கமெண்ட் இருக்கும். அந்த நைட் ஷோ முடிச்சிட்டு அவங்க என்ன கமெண்ட் பண்றாங்கன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். 5ஆம் தேதி கோட் விஜய் சார் வருது. ம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து தியேட்டர்ல பாத்தீங்கன்னா டிக்கெட்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா தியேட்டரும் ஓபன் பண்ணாங்க. இதுக்கு நடுவுல இருக்கிறது குறைஞ்சது 2 நாளும் 3 நாள் தான். ம். இந்த 3 நாள்ல உங்களுக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இந்த மூவி கோட் வந்து கம்பேர் பண்ணவே முடியாதுன்னா ரெண்டுமே வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், டோட்டல் டிஃப்ரெண்ட் ஸ்டார் காஸ்ட். இது வந்து ஒரு மலையாளம் மூவி which is released in தமிழ். அது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஃபுல் ஃபிளெஜ் தமிழ் மூவி. நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அந்த கம்பேரிசன் கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. பட் இதுக்குற ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அண்ட் நம்ம நம்புறோம் தட் அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பா அந்த படம் வந்து பார்ப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.